நம்ம பாரத தேசத்தோட கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாட்டை பிரதிபலிக்கும் நம்ம பூமி நம்ம சாமி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நமது சேனலிற்கு முதன்முறையாக வருபவராயின் கீழ்காணும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். உடனே அந்த பெல் சிம்பலையும் அழுத்தவும். நம்மில் பல பேரும் பல முயற்சிகளை செய்தாலும் அது பலனளிக்காமலேயே போய்விடுகின்றது. காரணம் என்னவென்று தெரியாமல் தேடிக்கொண்டே சுற்றி கொண்டிருப்போம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் யாவையெனில், ஒருவேளை நமது நட்சத்திரத்திற்கு பொருந்தாத நட்சத்திரம் அமையும் நாளில் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தால் அந்த காரியம் நிறைவு பெறாமலே போய்விடும் என்பதை தான். நமது நட்சத்திரத்திற்கான உகந்த நட்சத்திர நாளில் நாம் செய்ய தொடங்கும் காரியம் வெற்றியில்தான் முடியும். அவ்வாறு இருக்கும் நட்சத்திர பட்டியலை தான் இப்பொழுது காண இருக்கின்றோம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் கூடி வரும் நாட்களில் எந்த காரியங்கள் செய்தாலும் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், உத்திரம், சித்திரை, விசாகம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் என்று குறிப்பிடுகிறார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி, திருவாதிரை, பூசம், மகம், ஹஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்த காரியங்கள் செய்தாலும் வெற்றி பெறும் என்று கூறுகின்றனர். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், சித்திரை, விசாகம், கேட்டை, அவிட்டம், புரட்டாதி, ரேவதி, பரணி ஆகிய நட்சத்திரங்கள் கூடி வரும் நாட்களில் எந்த காரியங்கள் செய்தாலும் வெற்றி அடையலாம் என்று கூறுகின்றனர். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை, பூசம், அஸ்வினி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் கூடி வரும் நாட்களில் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் வெற்றி பெறும் என்று கூறுகின்றனர். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோகிணி ஆகிய நட்சத்திரங்கள் கூடி வரும் நாட்களில் எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அது பலனளிக்கும் என்று குறிப்பிடுகின்றனர். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூசம், மகம், உத்திரம், சித்திரை, அனுஷம், மூலம், உத்திராடம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்கள் கூடி வரும் நாட்களில் செய்யும் செயல்கள் வெற்றியடையும் என்று கூறுகின்றனர். பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி, கேட்டை, பூராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோகிணி, திருவாதிரை ஆகிய நட்சத்திரங்கள் கூடி வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி காணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்களாயின் மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், மூலம், உத்திராடம், அவிட்டம், அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் கூடி வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் என்று கூறுகின்றனர். மக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவராயின் பூரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், சதயம், பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் கட்டாயம் வெற்றி பெறும் என்று கூறுகின்றனர். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பின் உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை, உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் என்று கூறுகின்றனர். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பின் சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் கூடி வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி காணும் என்று கூறுகின்றனர். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பின் விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் முயற்சிகள் வெற்றி காணும் என்று கூறுகின்றனர். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பின் அனுஷம், மூலம், உத்திராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, பூசம், மகம், உத்திரம், சித்திரை ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி காணும் என்று கூறுகின்றன. நீங்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கேட்டை,
பூராடம், திருவோணம், சதயம், ரேவதி, பரணி, ரோஹிணி, ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி ஆகிய நட்சத்திரங்கள் கூடி வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவர்களாக இருப்பின் மூலம், உத்திராடம், அவிட்டம், புரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், பூசம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் ஜெயமடையும் என்று கூறுகின்றனர். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பின் பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, பரணி, ரோஹிணி, திருவாதிரை, பூரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் கூடி வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி காணும் என்று கூறுகின்றனர். நீங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உத்திராடம், அவிட்டம், புரட்டாதி, ரேவதி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் கூடி வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி காணும் என்று கூறுகின்றனர். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். நீங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவிட்டம், புரட்டாதி, ரேவதி, பரணி, திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றியடையும் என்று கூறுகின்றனர். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, புனர்பூசம், பூசம், மகம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றியடையும் என்று கூறுகின்றனர். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பின் புரட்டாதி, ரேவதி, பரணி, ரோஹிணி, பூசம், ஆயில்யம், பூரம், விசாகம், கேட்டை, போராடம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றியடையும் என்று கூறுகின்றனர். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், ஆயில்யம், மகம், உத்திரம், அனுஷம், மூலம், உத்திராடம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றியடையும் என்று கூறுகின்றனர். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்களாயின் ரேவதி, பரணி, ரோஹிணி, திருவாதிரை, மகம், பூரம், அஸ்தம், கேட்டை, போராடம், திருவோணம், சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி காணும் என்று கூறுகின்றனர். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பின் அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூரம், உத்திரம், சித்திரை, மூலம், உத்திராடம், அவிட்டம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றியடையும் என்று கூறுகின்றனர். மேலே சொன்னவாறு அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்தன்று செய்யும் அனைத்து செயல்களும் ஜெயமாகும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.